உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாநாடு பொதுக்கூட்டம்னா முன்பு போல் மக்கள் எல்லாம் 10 மணி வரைக்கும் இருக்கிறது கிடையாது. 9 மணி வரை என்பதே அதிகம். இங்கே 10 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் காத்து இந்த மாநாட்டை சிறப்படைய செய்ததற்கு அத்துணை தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டு பேருரை நான் எப்போதுமே எழுதி வைத்து எங்கேயுமே படித்தது கிடையாது. மனதில் பட்டதை பேசி அது எந்த பிரச்சனையானாலும் அந்த இடத்தில் கடந்து சென்று விடுவேன். ஆனால் இந்த மாநாடு ஏன் ஏற்பாடு செஞ்சோம், ஏன் இந்த மாநாடு நடத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிடணும். இந்த மாநாடு 3 நாட்களில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாநாடு. தமிழகத்தில் 3 நாட்களில் ஒரு மாநாட்டை ஒருங்கிணைக்க முடியும் என்றால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மாநாடு என்றாலே 4 மாதத்திற்கு முன்னாடியே அழைப்பிதழ் அடித்துக்கொண்டு அங்கும் இங்கும் அதிபதியாக திரிந்து அந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பார்கள். ஆனால் நான் 3 நாட்களில் ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறேன் என்றால் அது வரலாற்று சாதனையாக தான் இருக்க முடியும். அதற்கு பாடுபட்ட என்னுடைய அத்தனை தமிழர் ஆட்சி கழக பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த மாநாட்டிற்கு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரி அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. எனக்கு தெரியும் அவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறது, தேர்தல் காலம். ஆனாலும் இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாம் அடைந்தே தீர வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த மாநாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அழைப்பு விடுத்தேன். இந்த தேதி ஏற்கனவே ஒரு தடவை மாற்றமானது. ஆனாலும் அழைப்பு விடுத்தேன். அவங்க ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னாங்க, தேதி இல்லை, இருந்தால் நான் 100% கட்டாயமாக இந்த மாநாட்டில் கலந்து கொள்வேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று அரசியலில் உங்களுக்கு தெரியும், தொகுதி பங்கீடுகளிலே கூட்டணி கட்சியினருக்குள்ள பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சீரியஸாக போய்கொண்டிருக்கிறது. அதனால் அதற்கு அங்கு அவர்கள் தலைமை தாங்கி அந்த வேலைகளை பார்ப்பத ஒரு சூழல் இருக்கிறதுனால அருமை அக்கா கனிமொழி அவர்கள் இங்கே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. எல்லோரும் நினைக்கலாம், எஸ்ஆர் பாண்டியன் ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கலைஞர் அவர்களுடைய அன்பு மகள் கனிமொழி அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று. நான் அன்பு சகோதரி கனிமொழி அவர்களிடம் ஒன்றை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தேன். அவரிடத்தில் சாதி என்ற ஒன்றே இல்லை. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நபர். அவர் உண்மையை மட்டுமே விரும்புகின்றார். அவர் ஏன் என்னை தேர்ந்தெடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு இவர்தான் ஒரு தலைவராக அடையாளப்படுத்த வேண்டும் என்று நம்புகிறார். நான் ஏன் அவரை பின்தொடர்ந்தேன்? தூத்துக்குடியில் இதற்கு முன்பு ஒரு மாநாடு நாம் பெருந்திரளான மக்களை கூட்டி வைத்து நடத்தினோம். அந்த மாநாட்டிற்கு அன்பு சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நான் போய் அழைப்பிதழே வைக்கவில்லை. எல்லாரும் சொன்னார்கள், எஸ்ஆர் பாண்டியன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? முதலமைச்சரினுடைய தங்கை கலைஞர் அவர்களுடைய மகள் எப்படி இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்? எஸ்ஆர் பாண்டியன் ஒரு வன்முறைக்கு அடையாளமான ஒரு நபராச்சு, அந்த மேடையில் கனிமொழி அவர்கள் எப்படி கலந்து கொள்வார் என்று எல்லாருமே ஒரு ஏளனம் செய்தார்கள், ஒரு கிண்டல் செய்தார்கள். நிறைய பேர் வருகிறதை பார்ப்போம் என்று ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தார். ஆனால் அந்த இடத்தில் என்னுடைய அழைப்பை ஏற்று மாநாட்டில் வந்தது, நான் உங்களுக்காக நிற்பேன் என்றும் தம்பி எஸ்ஆர் பாண்டியன் அவர்களுடன் நிற்பேன் என்று அந்த இடத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள். இப்பவும் எங்களுக்கு அவர்கள் இந்த இடத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று சிறு துளி அளவுமே வருத்தம் இல்லை.
எல்லாருமே என்னுடைய பொறுப்பாளர் கேட்டாங்க, அக்கா வரலையா அப்படின்னு. இந்த மாநாட்டை விட அவர்களுக்கு இந்த நாட்டை காப்பாற்றுகின்ற முக்கியமான ஒரு பணி இருக்குது. அதற்கான வேலையில் அவர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். நாளை நான் சென்னையில் சென்று இந்த தேர்தல் சம்பந்தமான கூட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன். அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் பாராளுமன்ற அந்த கர்ச்சனையை விட்டுவிட்டு தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களின் பணி தமிழகத்துக்கு தேவைப்படுகின்றது. தமிழக சட்டமன்றத்திலும் அவர்களுடைய குரல் உரைக்க வேண்டும் என்று இந்த தமிழர் ஆட்சி கழகம் இந்த எஸ்ஆர் பாண்டியனும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏன் இந்த கோரிக்கையை அவர்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் என்றால், சாதி சிந்தனையற்ற மத சிந்தனையற்ற ஒரு நபர் இந்த தமிழகத்தை வழிநடத்த வேண்டும். அப்படி ஒரு நபர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு பக்கபலமாக அன்பு சகோதரி கனிமொழி அவர்களும் தமிழகத்தில் நின்று இந்த சனாதன கும்பலுக்கு எதிராக களமாட வேண்டும் என்பது இந்த தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய இந்த மாநாட்டின் நோக்கம். ஏன் எஸ்ஆர் பாண்டியன் திமுகவை ஆதரிக்கிறார், ஏன் பாஜகவை ஆதரவிக்கவில்லை என்றால், எனக்கு எதிரி யார் நண்பன் யார் என்று என்னால் அடையாளம் காண முடியும். இத்தனை ஐயா இமானுவேல் சேகரன் 1957 படுகொலை செய்யப்படுகிறார். இத்தனை ஆண்டுகள் ஆகி போனது, யாரும் நம்மளுக்கான அங்கீகாரத்தை வழங்கவில்லை. ஆனால் இங்கே என்ன நடந்தது? திமுக ஆட்சியில் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்தது இந்த திமுக அரசு. இதுதான் இருக்கா அப்படின்னா இல்லை. அடுத்து ஒன்று அறிவிக்கிறார்கள். ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு பரமக்குடியிலே மணிமண்டபம் அமைத்து முழு உருவ சிலை அமைத்து தருகிறார். இதுதான் போனதா அப்படி என்றாக இல்லை. தென்காசி பகுதியிலே பென்னி காலாடி என்ற சுதந்திர போராட்ட தியாகியை அடையாளப்படுத்தி அந்த இடத்தில் பென்னி காலாடிக்கு முழு உருவ சிலை அமைத்து கொடுத்திருக்கிறார். தூத்துக்குடியில் கவர்நகரி என்ற பகுதியில் ஐயா கலைஞர் அவர்களால் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அந்த மணிமண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அரை ஒரு சிலை இருக்கும். அது விவசாயி மாதிரி இருக்கும். அது ஒரு போர் வீரனை போல் இருக்காது. அந்த சிலைக்கு உடனே இந்த சிலையை எடுங்க, அவர் ஒரு பெரிய போர் வீரர், அவருக்கு குதிரையில் போகிற மாதிரி ஒரு முழு உருவ வெங்கல சிலை அமைங்க என்று உத்தரவு போட்டது இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள். அந்த சிலை உடனே மாற்றம் செய்யப்பட்டது. இப்படி தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையை தொடர்ச்சியாக நிறைவேற்றிய திமுக பின்னாடி நாங்கள் போகணுமா? எங்களை யார் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகாரத்தையும் பலத்தையும் கொடுக்கிற பாஜக பின்னாடி நாங்கள் போவோமா? மக்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும். நம்மளுக்கு நம்ம நண்பன் யார், எதிரி யாருன்னு தெரியணும். நம்ம யாரோட கைகோர்த்து நிற்க வேண்டும் என்று இங்கே ஒரு தேவை இருக்கிறது. சும்மா கண்டவன் பின்னாடிலாம் போகக்கூடாது. இப்போ நிறைய இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்க. கரூர் சம்பவத்தில் அந்த 41 பேர் அந்த இறந்தபோது அந்த இடத்துல மறுநாள் காலையிலே நான் ஓடி போனேன். அந்த இடத்துல போய் அந்த மக்களை எல்லாம் நம்ம சந்தித்தோம். அன்பு சகோதரி கனிமொழி அவர்களோட நாங்கள் சந்தித்தோம். அந்த இடத்துக்கு முதல்ல வந்தது அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள். அந்த இடத்துலேருந்து ஓடி போன அந்த தலைவர் உங்களுக்கான தலைவரா? இல்லை தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் மக்களெல்லாம் போராட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது காக்கா குருவியை சுட்டி போட்டு கொன்னுட்டான். எடப்பாடி பழனிசாமியை கேட்கும்போது நான் அப்படி ஒரு செய்தி இப்போ தான் டிவியில் பார்த்தேங்க, எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு ஒரு பதில். அவர் நம்மளுக்கான தலைவரா, முதல்வரா? ஆனால் கரூர் சம்பவத்தை நடந்த உடனே தன்னுடைய உடல்நிலையும் பொருள்படுத்தாமல் இரவோடு இரவாக வந்து காலையிலே அந்த மக்களை
சந்தித்த தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாங்க நம்மளுக்கான முதல்வர். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஓடுகாலியும் எனக்கு என்னென்ன தெரியாதவனும் நம்மளுக்கான முதல்வரா, நம்மளுக்காக ஓடி வந்து நின்ற முதல்வர் ஸ்டாலின் நம்மளுக்கான முதல்வரான்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம நண்பன் யார் நம்ம எதிரி யாருன்னு புரிஞ்சுக்கணும். எனக்கும் ஆசை தாங்க சட்டமன்றத்தில் போய் இந்த மக்களுக்காக பேசணும்னு சொல்லி. ஆனால் யார் கூட நின்று சட்டமன்றத்துக்கு போகணுன்னு ஒரு வரையறை இருக்குது. இந்த மண்ணையும் இந்த நிலத்தையும் இந்த மக்களையும் விற்குகிறவன் பின்னாடி போய் நின்று நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற அவசியமே இல்லை. அவன் கூட நான் காலத்துக்கும் நாங்கள் சேர மாட்டோம். கடைசி வரைக்கும் அண்ணன் KM ஷெரீப் அவர்களை போல இந்த மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் களமாடுவோம். மக்களுக்கான சிந்தனையோடு மட்டும் நாங்கள் களமாடுவோம். எல்லாரும் சொன்னாங்க, ஒரு டிஎஸ்பி வரும்போது அந்த இடத்துல என்னை சந்தித்தாங்க. அப்போ எனக்கு கை கொடுத்து இளங்கன்று பயம் அறியாது. நான் சொல்கிறேன், மடியில் கணன்னா வழியில் பயம். நான் எவனையும் பார்த்து பயப்படுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏங்க களவாணி தாங்க காவல்துறையை பார்த்து பயப்படுவான். நான் எதுக்குங்க காவல்துறையை பார்த்து பயப்படணும்? இப்போ கூட இந்த மாநாட்டில் நேற்றுலேருந்து இந்த பகுதியில் நீங்கள் மாநாட்டு திடல் இந்த இடம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அந்த ரோடை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு பேனர் வைக்க முடியல, ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்க முடியல, கொடி கட்ட முடியல. காரணம் என்னென்னா, இந்த பகுதியில் இருக்கிற RSS கும்பலை சேர்ந்த அந்த பிஜேபிக்காரன் இந்த இடத்துல கொடி கட்டக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறான். அதுக்கு காவல்துறை முட்டு கொடுக்குது, முட்டு கொடுக்குறான் காவல்துறை. நான் என்ன சொல்கிறேன், ஏழை மக்களுக்காக ஒரு இயக்கம் நடத்துகிறோம். தமிழக அரசு ஒரு சிறந்த அரசு. ஆனால் தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். காவல்துறையில் சாதி உணர்வும் கௌரவ புத்தியும் கொண்ட சில நபர்களை கணக்கெடுக்க வேண்டும். அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா காவல்துறை சட்டையை போட்டுக்கிட்டு மக்கள் பணி செய்ய சொன்னால் அவன் சாதிக்காண்டி பணி செஞ்சிட்டு இருக்கிறான். இது தமிழக அரசுக்கு ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டாக போய்விடும். இந்த மாநாட்டில் கடைசியாக ஒன்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நிறைவு செய்ய போகிறது. இந்த ஆட்சியில் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், அப்படி எந்த ஒரு அசம்பாவிதங்களோ எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு தெரியல. சிறப்பான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை தமிழர் ஆட்சி கழகம் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இந்த தமிழர் ஆட்சி கழகம் செயல்படும் என்று சொல்லி அவர்கள் வெற்றி பெற இந்த மாநாடு துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.